மோடி அமித்ஷாவுக்கு எதிராக நிதின் கட்கரி யோகி ஆதித்யநாத் தலைமையில் ஒரு பவர் சென்டர் புதுசாக உருவாகுது அப்படிங்கிற செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே மோதல் போக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்திருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக இப்போ நிதின் கட்கரி தலைமையில் ஒரு பெரிய அணிசேரல் நடந்துகிட்டு இருக்கு பிஜேபிக்குள்ள அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சமீபத்தில் ஜெயிலிருந்து வெளில வந்த உடனே அவர் சொன்னது, யோகி ஆதித்யநாத்தை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு மோடி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. விரைவில் யோகி ஆதித்யநாத்தை அந்த பதவியிலிருந்து நீக்கிடுவார் மோடி அப்படிங்கிற தகவலை பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால். திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் அதை பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய தகவல்கள் கிடைச்சது. அதாவது யோகி ஆதித்யநாத்தை முதல் முறையாக முதலமைச்சராக்கினது மோடி. உத்தரப்பிரதேசம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட். ஏறக்குறைய 400 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இவ்வளவு பெரிய ஸ்டேட்டை யோகி ஆதித்யநாத் முழு கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டா அவர் நம்மளை விட அதிகமாக வளர்ந்து வருவாரு அப்படிங்கிற பயம் மோடிக்கு இருந்துச்சு. அதனால முதலமைச்சரா யோகி ஆதித்யநாத்தை அவர் போட்டாலும் யோகி ஆதித்யநாத்துக்கு டெப்டி சிஎம்மா 2 நபர்களை நியமிக்கிறார் மோடி. அந்த 2 பேருமே மோடியோட ஆதரவாளர்கள். என்ன கையெழுத்து போடுறதுனாலும் என்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு சைன் பண்ணுறதுனாலும் டெப்டி சிஎம்மோட டெசிஷன் இல்லாமல், அவங்களோட கன்சல்டேஷன் இல்லாமல் யோகியால் எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி யோகி ஆதித்யநாத்துக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குள்ளே இருந்துச்சு. எந்த அதிகாரமும் முழு அதிகாரமாக அவரோட கண்ட்ரோலில் இல்லை. முக்கியமாக போலீஸ் உத்தரப்பிரதேசத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது மோடியோட அதிகாரம். மோடி தன்னோட 2 டெப்டி சிஎம்மை நியமித்து அவரோட கண்ட்ரோலில் தான் போலீஸ் அதிகாரத்தை வச்சிருக்காரு. இந்த புல்டோசர் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கடுமையாக இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் உண்மையான கண்ட்ரோல் அப்படிங்கிறது போலீஸோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது மோடி அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. அவங்க தான் இன்னும் டிஜிபிஸை ரிட்டையர் ஆன டிஜிபிஸை கூட புதுசா ஆளை போடாம பழைய ஆட்களையே வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காரணம் அந்த டிஜிபி எல்லாமே மோடி சொல்வதை கேட்கக்கூடிய ஆட்கள். அதனால எந்த ஒரு டெசிஷனும் யோகி ஆதித்யநாத்தால எடுக்க முடியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், குஜராத்ல இருந்து மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் குஜராத்துக்கு போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டேட் ரன் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கு. இப்போ ஆவின் மாதிரி நந்தினி அப்படின்னு கர்நாடகாவில் நந்தினி அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி அங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்டுக்கு சப்ளை பண்ற பால் சப்ளை பண்ற கான்ட்ராக்டை அமுலுக்கு கொடுத்துட்டாங்க. அமுல் குஜராத்தில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ். இந்த மாதிரி குஜராத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாகிட்டு இருக்கு. அவங்க அந்த மாநிலத்தோட பிசினஸ்மேன் நிறைய பேர் உத்தரப்பிரதேசத்தில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய வளங்களை, இங்க இருக்கக்கூடிய பிசினஸை அவங்க கேப்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அதை யோகி ஆதித்யநாத்தால டைரக்டாவும் கண்ட்ரோலும் பண்ண முடியல. இந்த மாதிரி சூழல்ல தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியும் தொடர்ந்து மோடிக்கு எதிரான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா, ஃபீல்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தெரிய வருது. பிஜேபியில் இப்போ இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், சீனியர் தலைவர்கள் கிட்ட எல்லாம் தொடர்ந்து நிதின் கட்கரி டச்ல இருக்காரு. அவர் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டிலிருந்து பிஜேபி விலகிட்டே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் ஒன்றிணைச்சு, ஆர்எஸ்எஸ் ஆதரவு தலைவர்கள்லாம், பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆதரவு தலைவர்கள்லாம் ஒன்றிணைச்சு தனியாக ஒரு டீம் அமைக்கிறதுக்கு நிதின் கட்கரி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதில் யோகி ஆதித்யநாத்தும் அந்த டீம்ல இருக்காரு. காரணம் என்னன்னா, நிதின் கட்கரியை நாக்பூர் தொகுதியில் தோக்கடிக்கணும் அப்படின்னு மோடி ஷா பிஜேபி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் நிதின் கட்கரியோட படங்கள் இல்லாமலே பிஜேபியோட போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. பிஜேபியோட ரொம்ப முக்கிய தலைவர், மகாராஷ்டிராவில் முன்னாள் பிஜேபியோட தலைவராக இருந்தவர், ரொம்ப சீனியர் லீடர், அவர் ஒரு மத்திய அமைச்சரும் கூட. ஆனால் நிதின் கட்கரியோட படங்கள் இல்லாத போஸ்டர்ஸ் மகாராஷ்டிரா பிஜேபியால் ஒட்டப்பட்டுச்சு. அவர்களோட முக்கியத்துவம் எல்லாமே தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு தான் இருந்தது. ஏன்னா அவர் மோடியோட ஆள், மோடிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். நிதின் கட்கரியை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வளர்த்து விடப்பட்டவர் தான் தேவேந்திர ஃபட்னாவிஸ். நிதின் கட்கரி மகாராஷ்டிராவில் ரொம்ப பெரிய லீடர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஆனால் மகாராஷ்டிராவுக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே குஜராத்துக்கு கொண்டு போகப்படுது. குஜராத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசியல் களத்தில் மட்டும் இல்லை, பிஸ்னஸ்லையும், ஏன்னா இவரும் ஒரு பிஸ்னஸ்மேன், அவரோட பிஸ்னஸை தொடர்ந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியல அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் யோசிக்கிறாரு. மகாராஷ்டிராவோட ஒட்டுமொத்த பிசினஸ் சர்க்கிளும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் உணர்ந்திருக்காரு. அதனால இந்த குஜராத் இன்ஃப்ளூயன்ஸை எப்படியாவது தடுக்கணும், பொலிட்டிக்கலாகவும் தடுக்கணும், பிசினஸாகவும் தடுக்கணும் அப்படின்னு நிதின் கட்கரி மகாராஷ்டிராக்குள்ள நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா ஆர்எஸ்எஸோட உதவியோட மகாராஷ்டிரால பிஜேபிக்கு எதிராக ஒரு அணி தயாராகிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அதை நான் ஏற்கனவே சொன்னேன், நிதின் கட்கரியை தோற்கடிக்கிறதுக்கு பிஜேபி நிறைய வேலைகளை பார்க்குதுன்னு சொல்லிட்டு. அது இன்னொரு முக்கியமான விஷயம், வழக்கமாக தேர்தல் சமயத்தில் ஸ்டார் கேம்பைனர்ஸ் அப்படின்னு
லிஸ்ட் வெளியிடுவாங்க ஒவ்வொரு கட்சியும். அதில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியா முழுக்கவே போய் பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க. ஆனால் நிதின் கட்கரி இந்த முறை இந்திய அளவில் பிரச்சாரங்கள் எதையும் மேற்கொள்ள. கடந்த 2014 சரி 2019 சரி அவருடைய பிரச்சாரங்கள், அவருடைய பேச்சுகள் நிறைய இந்தியா முழுக்கவே பரவி இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மகாராஷ்டிராக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்காங்க. மகாராஷ்டிராக்குள்ளேயே கூட அவர் நிறைய பொதுக்கூட்டங்களுக்கு, பிஜேபி அரேஞ்ச் பண்ண பொதுக்கூட்டங்களுக்கு அவர் கலந்துக்கல, அவருக்கு அழைப்பும் இல்லை அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். துவாரகா எக்ஸ்பிரஸ்வே அதை பில்ட் பண்ணது வந்து நிதின் கட்கரியோட அமைச்சகம் தான். நிதின் கட்கரி தான் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டர். அவருடைய அதிகாரத்துக்கு கீழே ஊழல் நடந்திருக்கு. அதாவது 1 கிலோமீட்டர் சாலைக்கு 18 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், ஆனால் 250 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை, இந்த ஊழல் தகவலை சிஏஜி திடீர்னு வெளியிட்டுச்சு. என்னன்னா அது எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் குறி வைக்காம இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை குறி வைக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதோட அமைச்சர் நிதின் கட்கரியை குறி வச்சு தான் இந்த சிஏஜி அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் பரவலாக பேசப்பட்டுச்சு. தன்னை தான் குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிதின் கட்கரி நிறைய வேலைகளை பார்த்தாரு. அதில் ஒன்று தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய RSS பேக்டு பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் RSS பேக் பண்ணுற லீடர்ஸ், பிஜேபி லீடர்ஸை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, தன்னோட ஆளுமைக்கு கீழே வச்சுக்கிறதுக்கு அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு லீடர் தான் யோகி ஆதித்யநாத்தும் மோடி அமித்ஷா மேலே கடுப்பில் இருக்கிறதுனால அவரும் நிதின் கட்கரிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு தனி டீமாக அவங்க ஃபார்ம் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. ஒருவேளை இந்த எலெக்ஷனில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை, மோடி அமித்ஷா கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா நிதின் கட்கரியோட கரங்கள் ஓங்கும், நிதின் கட்கரியோட அதிகாரம் பிஜேபியில் வலுப்பெறும், மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியில இருந்து ஓரங்கட்டப்படுவார்கள். ஒருவேளை அது ரிவர்ஸா நடந்துச்சுன்னா, பிஜேபி வந்து அந்த அதிகாரத்தை பெற்றுடுச்சுன்னா நிதின் கட்கரியை மட்டும் காலி பண்ண போறதில்ல, அவங்க RSSங்கிற அந்த ஐடியாலஜியும் காலி பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.